கன்னியாகுமரி சுசீந்திரம் தேரோட்டம் நிகழ்ச்சியில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பக்தர்களை திட்டியதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன தலைவரே? ஹாய் வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இது உங்கள் எம்ஜிடி தலைவரை. நீங்கள் இப்போ கேட்டிருக்க கேள்வி இன்றைக்கி நேற்று நடக்கலை தலைவரை. எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த 5 ஆண்டு காலத்தில், அதாவது இந்த சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறையாக வந்ததுக்கப்புறம் அவருக்கு நினைப்பு என்னமோ இந்த ராஜராஜ சோழன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் கட்டி வச்ச கோயில் இவர் கட்டின மாதிரியே ஒரு பேச்சு பேசுவார். பொதுமக்கள் ஏதாவது கேள்வி கேட்டாக்கா அதுக்கு ஒரு மார்க்கமாக பதில் சொல்லுவார். அது வேறு இல்லாமல் பார்த்திங்கன்னா இவருக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும்தான் இவர்கிட்டயே நிற்கணும்னு. இப்போ திருச்செந்தூரில் போய் பார்த்திங்கன்னா அவர் பாட்டு க்யூவில் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தான் இருந்தார். அவர் போவார் வருவார், அவங்களுக்கு தேவையான ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இதை தட்டி கேட்ட பெண்கள்கிட்ட போய் சண்டைக்கு போகிறாரு. இப்போ பாருங்கள், திருவிழா திருவிழான்னா தேர் இழுக்கிறதுன்னா கோஷங்கள் இருக்க தான் செய்யும். அதில் அவர் எவ்வளவு வேகப்பட்டு எவ்வளவு என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு இவரோட செலவில் தான் தேர் இழுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கிடுறாரு. இவருக்கு என்ன நினப்பு, கோயிலோட இவர் சும்மா அறநிலைத்துறையில் அமைச்சர் அவ்வளோதான். இவர் நினப்பு இவரோட சொந்த கோயில் மாதிரியே இவர் இது பண்ணிட்டு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு வருவாங்க, நின்று தொடங்கி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இவர் ஒரு காய் வெட்டி ஒன்று கட்டினதுனால இவர் என்னமோ சாமின்ற மாதிரியே இவர் நினப்பு, ஏன்னா நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும்பாங்க. அது மாதிரி இவர் நினச்சிக்கிறாரு நம்ம தான் எல்லாம் கோயிலை இவருக்கு சொந்த கோயில் மாதிரி தான் எல்லா கோயிலும். இன்னும் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் இந்த சேகர்பாபுங்கிறவர் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன செய்வாங்கன்னா யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நிலமையில் கோயிலை இது பண்ணி வச்சுருக்காரு. மிரட்டி உருட்டி இவங்க ஆளுங்களெல்லாம் உள்ளே உட்கார வச்சு அவங்கெல்லாம் என்றைக்கா இருந்தாலும் இவங்களுக்கு அடிபணிஞ்சு நிற்கிற மாதிரி. இதெல்லாம் தவறான செயல். கோவிலுங்கிறது ஒரு பொது இது. அதுக்குள்ளே நீங்கள் நாட்டாமை பண்ணுறதுக்கு எந்த வகையிலையும் யாருக்கும் உரிமையே கிடையாது. ஆனால் நீங்கள் நாட்டாமை பண்ணுறதுனால இந்துக்கள் இடையே பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ வேணால் பாருங்கள், இந்த பிரச்சனையில் இவர் சேகர்பாபு அவர்கள் இந்த பிரச்சனையை உருவாக்குனது இந்த எலெக்ஷன் டைமில் பெரிய அளவில் இதாகும். இதை பிஜேபி கையில் எடுக்கும், இந்து முன்னணி கையில் எடுக்கும், இந்து அமைப்புகள் கையில் எடுப்பாங்க. இப்போ இது வீடியோ ஆதாரத்தோடு சிக்கினதுனால இது பெரிய அளவில் போகும். இது 2026க்கு ஒரு பெரிய பேக் ட்ராப்பாக அமையும் திமுகவுக்கு. இது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேலும் இது போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். மீண்டும் உங்களுடைய ஆதரவுக்கு எப்போ எங்களுக்கு தேவை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.